ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது, எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்போ பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா மற்ற ராசியை நீங்க அதற்குண்டான பலன்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்க ராசிக்காக நீங்க வெயிட் பண்ண தேவையில்லை. டைரக்டா உங்க ராசி பலன்கள் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 2023ஆம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவானும் 2ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே. 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கையும் 4ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறார்கள். 5ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு அதீதமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சிகரமான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்குங்க. வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். அதனால் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருங்க. இன்றைய தினம் அதிகமான ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. அதுவும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இப்பொழுது சிறப்பாக இருக்குங்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு நண்பர்களே. பண வரவுகள் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தாராளமாக புழக்கம் அதிகரித்துக் கொள்ள காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கையில பணம் வந்து போயிட்டே இருக்கும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க செய்ய வேண்டியது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழல் அமைத்துக் கொள்ள நீங்கள் தொடர்ந்து அதிகமான உழைப்பையும் நிறைய முயற்சிகளையும் நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்கணுங்க. அதனால நிறைய சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. பண வரவுகளும் தேவைக்கு ஏற்ப இருக்கிறதுனால நீங்கள் முயற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு பணம் பிரச்சனையாக இருக்காது. நிறைய வெற்றிகள் நீங்கள் பெறுவதற்கு உறுதுணையாக அமையும். உங்கள் குழந்தைகள் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மேலும் அவங்களுக்கு ஆக்சுவலாக என்ன தேவை, அவங்களுடைய கருத்துக்கள்லாம் சரியாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு உங்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்ப்பதற்கு இது உரிய தருணங்க. ஸோ உங்கள் குழந்தைகள் கூட நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க கூட பேசுங்க. அவங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால சில கரெக்ஷனை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கொள்ளவும் முடியுங்க. குழந்தைகளை சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அவங்களது அறிவை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். இப்பொழுது சில கலைப்பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்பாடுபட்டாவது சில கலைப்பொருட்களை வாங்கியே தேடணுங்கிற ஒரு சபதம்லாம் இன்னைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு கலைப்பொருட்கள் மீது இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. இந்த தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சின்ன சின்ன மாற்றங்களை உங்கள் அப்ரோச்சில் இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. உங்கள் அணுகுமுறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகமாகிறதுனால அந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. எனவே முன்பின் தெரியாத நபர்கள்கிட்ட கூட நீங்கள் நட்புறவோடு பழகிறது நல்லது. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக, குறிப்பாக சகோதரர் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் அதிகமான சந்தோஷம், நல்ல ஒரு உதவிகரமான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு உங்க சகோதர சகோதரிகள் கூட இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்களே. நல்ல ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் குறித்த பிரச்சனைகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அது சின்ன அசௌகரியமாக தான் இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி தராது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்னைக்கு பழைய புதிய நிதி திட்டங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி சில பேர் கூறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி சில ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சாதக பாதங்களை என்ன அப்படின்றத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்பொழுது குழந்தைகள் மீது நீங்கள் கருத்தை திணிக்க கூடாதுங்க. நீங்கள் நினைச்ச விஷயம் தான் குழந்தைகள் செய்யணும். நீங்கள் நினைச்சது தான் குழந்தைகள் சாப்பிடணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் அவங்களுக்கு அவங்க ஃப்ரீடமே கொடுக்காம உங்கள் கருத்துக்களை அவங்க மேலே திணிக்கக்கூடாது. ஸோ குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைகள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. குழந்தைகள் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை உங்களுக்கு சரியான விதத்தில் நீங்கள் ஊட்ட வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு
நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும் இருந்தாலும், நீங்க காதலர் உங்க கூட பேச விருப்பம் இல்லைன்னா, அவர் கூட நீங்க வலுக்கட்டாயமா பேசக்கூடாதுங்க. கட்டாயப்படுத்தக்கூடாது. காதல் வாழ்க்கையில பழைய நினைவுகளை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பழைய நினைவுகளை நீங்க அசை போட்டு உங்க வாழ்க்கை துணை கூட, உங்க காதலர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் புதிதா உங்களுக்கு பிறக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். பழைய நினைவுகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் உங்க காதலரை எந்த விஷயத்துக்காகவும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அவருக்கு பேச விருப்பம் இல்லைன்னா, அதெல்லாம் நீங்க கட்டாயப்படுத்தி அவங்கள பேச சொல்லக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக அத பார்த்துக்கங்க. சில நண்பர்களுக்கு உங்க அன்புக்குரியவரிடமிருந்து சில பரிசுகள், அன்பளிப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால, உற்சாகமான ஒரு நாளாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. உங்களது ஓய்வு நேரத்தை நீங்க தேவையில்லாத விஷயங்களை, தொலைக்காட்சி பார்க்கிறது, மொபைல் நோண்டுறது போன்றவையெல்லாம் செய்து நீங்க வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, நேர மேலாண்மை ரொம்ப அவசியம் நண்பர்களே. அப்படி இல்ல அப்படின்னா, நேர மேலாண்மையோடு செயல்படணும்னா, உங்க வாழ்க்கை துணை உங்கள் மேல கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா, நீங்க குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம். அதனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படலாம் நண்பர்களே. ஏன்னா நீங்க குடும்பத்தோட பேசுறதுல ஆர்வமே காட்ட மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் மொபைல் அதிகமா யூஸ் பண்றது அல்லது தொலைக்காட்சியிலேயே அதிக நேரம் உட்கார்ந்திருக்கிறது போன்றவற்றெல்லாம் செய்யும்போது, குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அதிருப்தியும் ஏற்பட்டுவிடும். குறிப்பாக உங்க வாழ்க்கை துணை உங்க கூட கோவப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, இன்னைக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்குறதுக்கு நீங்க செல்ஃபோன் பார்க்கறது, தொலைக்காட்சி பார்க்கறத கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லதுங்க. உங்க வாழ்க்கை துணை கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்காதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாளாக எல்லார் வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் சிறப்பான வெற்றிகரமான ஒரு நாளாக அமைவதற்கு காத்திருக்கிறதுங்க. உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய அசதிகள் எல்லாமே நீங்கி விடக்கூடிய யோகம் இருக்கிறது. லேட்டஸ்டான சில பொருட்களை வாங்கணுங்கிற ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது திருமண வரன்கள் உங்க வீடு தேடி வரும்போது அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா நல்ல வரன்கள் உங்களுக்கு திரும்ப அமையுமாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால நீங்க திருமண வரன்கள் இப்போது கிடைக்கக்கூடிய வரங்களை கன்சிடர் பண்றது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை யூஸ் பண்ணலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமைகிறது. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 7 7ஆம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்க இந்த டைம் உங்க குழந்தைகள் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிப்பீங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டுங்க. மேலும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சிகள் மேற்கொள்ளலாங்க. முயற்சிக்கேற்ப வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் யூஸ் பண்ணிக்கோங்க. அஸ்தம் நட்சத்திர நபர்களுக்கு இன்றைய தினம் கலைப்பொருட்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. இப்பொழுது உங்க சில காரியங்களை வழக்கமாக செய்யக்கூடிய காரியங்களை கூட நீங்க வித்தியாசமான சில அப்ரோச்சில் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த அணுகுமுறை மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளையே தருங்க. சித்திரை நட்சத்திர நபர்களுக்கு புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவ நல்ல ஆதரவு தர காத்திருக்காங்க. அதனால புதிய நபர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டு. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்க கெயின் பண்ண முடியும். பண வரவுகள் தாராளமாக சேருங்க. அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரர் மூலமாக நல்ல வாய்ப்புகள் மற்றும் சாதகமான சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.